ஹலோ, பிரீத்தி இருந்தாங்களா? ஏக்கா எதை பாருக்கா, நான் சுற்றி வளைச்சுலாம் பேச விரும்பல, ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன். கிரிக்கெட் டீம் வச்சிருக்கியா இல்லை ரவுடிசம் பண்ணுறியா? பிச்சில் இறங்கி இந்த அராதகம் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது? சரி, ஏதோ ஒரு 17 வருஷம் 18 வருஷம் நீயும் கப்பு இல்லாமல் இருக்கிற, சரி ஓகே. அதுக்கு நீ இப்படிப்பட்ட டீமை எடுத்து வைப்பேன். ஒருத்தனும் முரடனாக இருக்கானுங்க. என்ன பண்ண என் கட்சிக்காரன்? ஏதோ கிரவுண்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கே, பிச்சு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசைக்கு கேஎல் ராகுலும் நிதிஷ் ராணாவும் சேர்ந்து ஒரு 260 ரன் அடிச்சு பார்த்தாங்க. அதுக்குன்னு இப்படியே போட்டு திருப்பி அடிப்பீங்க? சரி, அடிச்சா சின்ன பையன் அடிச்சுட்டு போறான்னு விட வேண்டியதானே. ஒரு மேட்ச் கூட நீங்க தோக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ சரி போனா போட்டுன்னு ஒரு 2 பாயிண்ட் தானே கொடுத்தா என்ன உங்களுக்கு? போட்டு சின்ன பசங்களை அந்த அடி அடிச்சு அமைச்சிருக்கீங்க. இந்த பிரப்சிம்ரன் சிங், பிரயான் சாரியால மனுஷனுங்களா அவனுங்க. ஏதோ டச் பண்ணா 6 அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஆள் எடுத்து பார்க்க பி ராமானுஜா மாதிரி தான் இருக்கிறானுங்க. ஆனா கிரவுண்ட்ல இறங்கி செய்யற வேலை வேற மாதிரி இருக்கு. சரி, அவனுக்கு தான் அப்படி ஆறானுங்க பார்த்தா இந்த ஸ்ரேயா ஐயர் அதுக்கு மேல அவன் ஆட்டு போறாரு. ஏதோ ஒரு 210 220 ரன் சேசிங்களா கொஞ்சம் ஈஸியா பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, நாங்களும் போனா போட்டோம் அப்படின்னு விட்டோம். சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனீங்க, ஒரு 250 ரன் அடிச்சு பார்த்தீங்க. சரி, அதுவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டோம். இன்னைக்கு ஒரு 260 ரன் அடிச்சு வச்சிருக்கான். அதையுமே இவ்வளவு அசால்ட்டா 19வது ஓவர்ல அடக்குமா உனக்கு? கிரிக்கெட்டருக்கு என்ன விளையாடுற நீ? அங்க இருக்கிறவங்க பவுலரா இல்ல மிஷினா? எப்படி போட்டாலும் அடிச்சா நாலா பக்கமும் அடிப்பீங்க. ஷார்ட் பால் போட முடியல, ஸ்லோ பால் போட முடியல, யாருக்கு போட முடியல. என்னதான் பண்றது ஒரு பவுலரு? இப்படிலாம் பண்ண வேலைக்கே ஆகாது. சரி, இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இதே அட்வான்டேஜோட மே 17ஆம் தேதி வந்துடாதீங்க. அன்னைக்கு நாங்கள் ரொம்ப உக்கிரமா இருப்போம், பார்த்துக்கோங்க. மே 17 ஆர்சிபி vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் யார் ஜெயிப்பான்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.